ரீசெண்டாக பிரியங்கா தேஷ்பாண்டேயோட வயசாகுது அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆகிருந்தது. எனக்கு அந்த வேர்டு வயசாகுது அப்படிங்கிற வேர்டு மட்டும் மண்டிக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. ஆமாம்ல, வயசாகிட்டு தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டெல்லாம் நான் காலேஜ் படிக்கிறவங்க அக்கான்னு கூப்பிட்டுருந்தேன். இப்போ காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க என்ன அக்கான்னு கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸில் நம்ம தான் சின்ன பொண்ணாக இருந்திருப்போம், நம்ம தான் எல்லாருக்கும் ஜூனியராக இருந்திருப்போம். ஆனால் இப்போ நமக்கு ஜூனியர்ஸ் இருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாத வயசில் இருந்து இப்போது நம்ம லைஃப்பில் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இம்பர்ஃபெக்ஷன் அதுதாங்க கெத்து அப்படின்னு ஒரு காலத்தில் சுற்றிட்டுருப்போம். ஆனால் இப்போது எல்லாமே பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு யோசிக்கிறோம். காலையில் 10-11 மணி வரைக்கும் தூங்கின ஆளுங்க இப்போ 2-3 மணி ஆகுது, தூக்கம் கூட வர மாட்டேங்குது. அவ்வளோ டிப்ரெஷன். எஸ், வயசாகுது, ஆனால் நம்மளோட கனவுகளுக்கு கிடையாது. நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு இருக்குது. இதெல்லாம் ஒரு அழகான ப்ராசஸ். அப்படி கடந்து அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரீம் என்னவோ, நம்மளோட கோல் என்னவோ அதை நோக்கி போய்கிட்டு இருக்கலாம்.